தற்போதைய செய்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவியும் மக்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சாலையின் இரு புறங்களிலும் சாலையை கடக்கும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் இறக்கிவிடப்பட்ட பயணிகள் சென்னை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பயணிகள் சாலையை கடப்பதற்காக போக்குவரத்து போலீசார் அதை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி விளக்கங்களை கேட்கலாம். சக்திவேல், இப்பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய மக்கள் சென்னை உட்புற நகருக்கு வருவதற்காக அங்கு காத்து கிடக்கிறார்கள். சாலையின் இருபுறங்களிலும் அந்த காட்சிகள் சொல்கின்றன. உங்கள் தகவல்கள் என்ன சொல்கின்றன? நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி சென்றவர்கள் மீண்டும் பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு அதிகப்படியான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதாவது எதற்காக அப்படி என்றால், கிளாம்பாக்கத்தில் இருந்து மாநகர பேருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளுக்கு ஆவடி, பூந்தமல்லி, தாம்பரம், பிராட்வே, கிண்டி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதற்காக தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அதிக அளவிலான மக்கள் இங்கிருந்து பயணம் செல்வதற்கு எளிதாக காணப்படும். ஆகவே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதே போல் அதிக அளவில் இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட பேருந்துகளில் சென்னை உட்புற பகுதிகளுக்கு வருவதால் அந்த ஜிஎஸ்டி சாலை என்ற பகுதிகளிலும், தாம்பரம், பெருங்களத்தூர், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. அதிக அளவிலான மக்கள்கள் ஒரே நேரத்தில் அதிகப்படியாக வருவதின் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மோகன்ராஜ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.